Hey guys, welcome back to my channel. And in the video, of course, personal growth related video தான். And என்னோட டாபிக் பாத்தீங்கன்னா productivity for beginners. நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு இருக்கும். ஆனா ஏதோ டைம் பத்தாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆக்சுவலி டைம் பத்தாமலாம் நிறைய டைம் இருக்கு. பட் அதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இதுக்காக தான் நமக்கு ப்ரொடக்டிவிட்டினா என்ன, அதுல என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ சிம்பிள் சிஸ்டம், நமக்காக ஒரு சிம்பிள் சிஸ்டம் கிரியேட் பண்ணி அந்த சிம்பிள் சிஸ்டம்குள்ள நம்ம என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சு முடிச்சு வித்தவுட் கெட்டிங் பர்ன் அவுட் நம்ம அதை முடிச்சு சக்சஸ்ஃபுல்லா வரணும். ஸோ அதுதான் நம்மளோட மெயின் கோல். ப்ரொடக்டிவிட்டினா என்ன? ப்ரொடக்டிவிட்டினா எப்ப பார்த்தாலும் பிஸியா இருந்துகிட்டே இருக்கிறது கிடையாது. ஒரு டாஸ்க் எஃபிஷியன்டா முடிக்கிறதும் கிடையாது. அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ஸ்ட்ரெஸ் கம்மியா இருந்து ஆனாலும் நம்ம வந்து ஒரு மீனிங்ஃபுல் ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றது. நம்மளோட ஃபோக்கஸ் எங்க இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்புட்ல, அதாவது நல்ல அவுட்புட்ல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம டைமையும் எனர்ஜியும் சூப்பரா மேனேஜ் பண்ணணும். அதுதான் ப்ரொடக்டிவிட்டி. ஏன் வந்து ப்ரொடக்டிவிட்டி முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும். டைமை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லிக் கொடுக்கும். கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் நம்மளோட கோலை சீக்கிரமா அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து அழகா கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ரொடக்டிவா இல்ல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, டெட்லைன் வந்தா பயங்கர ஆன்ஷியஸா ஃபீல் பண்ணுவோம். ப்ரோக்ராஸ்டினேஷன் அதிகமாக இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஓவர்வெல்மிங்கா ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். ப்ரொடக்டிவிட்டிங்கிறத பத்தி காமனான மித் என்னன்னு பார்த்தா, மல்டி டாஸ்க் பண்ணா நம்ம வந்து சூப்பரா பண்ணலாம் எல்லாத்தையும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 24/7 வேலை பார்த்துட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றது. அடுத்து எதை ஸ்டார்ட் பண்றதுனாலும் நமக்கு மோட்டிவேஷன் தேவை அப்படிங்கிறது. ப்ரொடக்டிவ் பீப்புள் எப்பவுமே பிஸியாவே இருந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது. ஆக்சுவலா ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடக்டிவா இருக்கிற பர்சன் வந்து எது வந்து முக்கியமோ, எந்த டாஸ்க் முக்கியமோ அதுல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா சாரி, பாயிண்ட் என்னோட வீடியோ என்னோட இது வந்து இதை மறைச்சிருக்குது. ஐம் சோ சாரி, பாயிண்ட்ஸ் மறைச்சிருக்குது. ஸோ அங்கே ப்ரையாரிட்டிஸ் தான் இருக்கு. ப்ரொடக்டிவ் பீப்புள் ஃபோக்கஸ் ஆன் ப்ரையாரிட்டிஸ் தான் இருக்கு. ப்ரொடக்டிவிட்டியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தா, ஃபோக்கஸ், கிளாரிட்டி, கன்சிஸ்டன்சி, இது 3 தான். ஸோ கிளாரிட்டிக்கு நம்ம வந்து கிளியர் கோல்ஸ் வந்து செட் பண்ணணும். இன்னொன்னு, நம்ம அந்த கோல்ஸ்க்கான டாஸ்க்கை அழகா பிளான் பண்ணி வைக்கணும். ஃபோக்கஸ் கண்டிப்பா நம்ம டீப் ஃபோக்கஸ் இருக்கணும். டீப் ஃபோக்கஸ் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத ஃபோக்கஸ். அண்ட் நம்மளோட கன்சிஸ்டன்சி கண்டிப்பா இருக்கணும். அண்ட் ரெகுலரா நம்ம வந்து என்ன பண்றோம், நமக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத ரிவ்யூ பண்ணணும். ஸ்டெப் 1, செட் கிளியர் கோல்ஸ். இந்த கிளியர் கோல்ஸை செட் பண்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் ஸ்மார்ட் அப்படிங்கிறது. ஸ்மார்ட் அப்படின்னா எஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கான கோல் தான் நம்ம வைக்க போறோம். நான் வந்து நாளைக்கு எங்கேயாச்சும் போறேன், அப்படி இப்போ டிராவலுக்கு சொல்றேன், நாளைக்கு எங்கேயாச்சும் போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் நாளைக்கு பாரிஸ் போலான்னு இருக்கேன், அந்த மாதிரி கோல். நாளைக்கு போக முடியாது, பாரிஸ் போலான்னு இருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோல் இருக்குது. அடுத்தது மெஷரபிள், நம்மளால அதை மெஷர் பண்ண முடியணும். நம்ம வந்து அதை பண்ணோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது அச்சீவபிள், அதை நம்ம அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கணும். நம்ம பார்க்கல, நம்மளை விட நம்ம வந்து பெரிய பெரிய கோலா செட் பண்ணிட்டு நம்மளால முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி. அடுத்தது ரெலவெண்டா இருக்கணும், டைம் பவுண்டா இருக்கணும். இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஐ வாண்ட் டு ஸ்டடி மோர் அப்படின்ட்டு வைக்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன படிக்க போறோம், எவ்வளவு நேரம் படிக்க போறோம், அதுல எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்டெப் 2, ப்ரையாரிட்டைஸ் டாஸ்க். அதாவது எந்த டாஸ்க்கை முதல்ல பண்ணலாம் அப்படிங்கிறது. இதுக்கு 80-20 ரூலை வந்து ஃபாலோ பண்றது. அதாவது 20% ஆஃப் டாஸ்க் 80% ஆஃப் ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஸோ நம்ம எந்த டாஸ்க் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பிக் பண்ணி பண்ணணும். ஸோ இங்க பாருங்க, அவாய்ட் லோ வேல்யூ பிஸி ஒர்க். அதாவது நம்ம ஒரு விஷயத்த பண்றோம், அது எதுக்குமே உதவாது அப்படின்னா அது எதுக்கு பண்ணிட்டு. ஸோ இங்க நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க அப்படின்னா, வாட் டாஸ்க் வில் மேக் எவ்ரிதிங் எல்ஸ் ஈஸியர். எந்த டாஸ்க் நான் பண்ணுனா மத்தது எல்லாமே நான் ஈஸியா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸ்டெப் 3, டைம் பிளாக். அதாவது உங்களோட நாளை டைம் பிளாக்கா பிரிச்சுக்கோங்க. 8 to 9 இல்ல 10 to 11 அந்த மாதிரி. அடுத்து ஒவ்வொரு டாஸ்க் நீங்க பண்ண வேண்டிய ஒவ்வொரு செயலையும் இந்த மாதிரி டைம் பிளாக் உள்ள போயிட்டு விட்டுருங்க. நான் 8 to 9 வந்து காலையில எந்திரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஆல்சோ நீங்க வந்துட்டு ரேண்டமா ஒர்க் பண்றதா, இத்தனை மணி இதை பண்ணி அந்த மாதிரி இல்லாம அந்த டைம் பிளாக்ல இதை பண்ணி முடிக்கணும் அப்படிங்கறத வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 9 to 11 டீப் ஒர்க் ஏதோ ஒன்று, கான்டென்ட் கிரியேஷனா இருக்கலாம், இல்ல படிக்கிற லேர்னிங்கா இருக்கலாம், இந்த மாதிரி படிக்கிறது ஏதோ ஒன்று. அதே மாதிரி 11 to 12 இமெயில்ஸ், யாருக்காவது நமக்கு வந்து இமெயில் மூலியமா எல்லாருக்கும் ரிப்ளை பண்றது அந்த மாதிரி இருந்துட்டு அப்படின்னா 11 to 12 இமெயில்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் 4 to 5 பிளானிங் ஃபார் நெக்ஸ்ட் டே, பிளானிங் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த டே, அண்ட் பிளானிங் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த வீக், இந்த மாதிரி எதுனாலும் இருக்கலாம். ஸ்டெப் 4, அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இதை வந்து சொல்லவே தேவையில்ல, நிறைய இடத்துல நமக்கே ஆக்சுவலி தெரியும் எங்க அதிகமாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறது. ஆஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியா கண்டிப்பா ஒரு பெரிய 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 டிஸ்ட்ராக்ஷன். நோட்டிஃபிகேஷன், மல்டி டாஸ்கிங், இதை பண்ணிக்கிட்டே இதை பண்ணணும், அதாவது வீடியோ பார்த்துக்கிட்டே வந்து எழுதணும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கிறது, இது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். இதுக்கான சொல்யூஷன் பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த டைம்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து ஆஃப் பண்ணி போடுங்க. ஃபோக்கஸ் மோட் யூஸ் பண்ணுங்க. போனை முடிஞ்ச அளவுக்கு தூரமா வச்சிருங்க. அண்ட் ஒரு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு 25-30 நிமிஷம் அசைன் பண்ணிக்கோங்க. அந்த 25 to 30 நிமிஷம் நான் எதையுமே பண்ண போறது இல்லை அப்படிங்கிறத புரிவு பண்ணிக்கோங்க. பொமோடோரோ டெக்னிக்னு ஒன்று இருக்கு.
மேபி மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 25 நிமிஷம் வேலை செஞ்சுட்டு நம்மளோட இது வந்து 25 மினிட்ஸ் தான் வேலை செய்யணும்னு கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபோக்கஸ் பண்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். சில பேர் 1 ஹவர் கூட அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபோக்கஸ் டைம் பொறுத்து, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்னா 25 மினிட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும். இதையே 4 டைம் ரிப்பீட் பண்ணணும். இது முடிஞ்ச பின்னாடி 15 to 30 நிமிஷம் வந்து நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். அடுத்தது இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதனால வந்து நமக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும். பர்ன் அவுட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து நடுவில் பிரேக் எடுக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஒரு இது இருக்காது, சலிப்புத்தன்மை ஒரு மாதிரி இருக்காது. டிசிப்ளின் கண்டிப்பா நம்ம வந்து பில்ட் பண்ண முடியும். மோட்டிவேஷன் வெர்சஸ் டிசிப்ளின். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோவே போட்டிருக்கேன். மோட்டிவேஷனால நம்மளால லாங் டேர்ம்க்கு எதையுமே பண்ணிட்டே இருக்க முடியாது. நமக்கு தேவை டிசிப்ளின். பிகாஸ் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எமோஷனல், டெம்பரரி அண்ட் அன்ரிலையபிள். அதை நம்பி இருக்கவே முடியாது. டிசிப்ளின் அப்படிங்கிறது ஹேபிட் பேஸ்ட். என்ன இருந்தாலும் என்ன ஆனாலும் நான் இதை பண்ண போறேன். கன்சிஸ்டன்சி, டெய்லியும் நான் இதை பண்ண போறேன். என்ன நடந்தாலும் சரி, நான் டெய்லியும் இதை பண்ண போறேன். லாங் டேர்ம் சக்சஸ் டூல் தான் வந்து நம்மளோட டிசிப்ளின். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து இன்னைக்கு இதை பண்ணலான்னு இல்லை, பட் நான் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் டிசிப்ளின். ப்ரொடக்டிவான ஹேபிட்ஸை பில்ட் பண்ணுவோம். சின்ன சின்னதாவே ஆரம்பிக்கலாம். படிக்கணும் அப்படின்னா 10 நிமிஷம் படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போறேன். பிளான் பண்ணுமா 15 நிமிஷம் நான் பிளான் பண்ண போறேன். ரொம்ப டீப்பான ஒர்க் பண்ணணுமா 30 நிமிஷம் நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமா நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டாக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு வேலையை பண்றது. பட் ஆனா அதுக்கு வந்து உங்களுக்கான எஃபோர்ட் வந்து பெருசா தேவைப்படாம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க காலையில உங்களோட இதுல பிரஷ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட டெய்லி ஒர்க். ஸோ அந்த டெய்லி ஒர்க் அப்போ நீங்க பிரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அஃபர்மேஷன்ஸ் சொல்லணும் ஒரு நாள். அந்த அஃபர்மேஷன்ஸ்க்காக நீங்க தனியாக டைம் ஒதுக்காம பிரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க அந்த அஃபர்மேஷன்ஸை உங்களுக்குள்ள சொல்லிக்கலாம். அதே மாதிரி லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி மதம் இருக்கும், வேலை செய்யலாம் இல்ல. ஸோ அந்த டைம்ல உட்காந்து நம்ம என்னென்ன டாஸ்க் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க ரிவ்யூ பண்ணலாம். கன்சிஸ்டன்சி இன்டென்சிட்டியை விட ரொம்ப சிறந்தது. ஒரு டெய்லி ப்ரொடக்டிவ் ரொட்டீன். இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லிக்கு தானே. ஸோ நான் வந்து அதாவது டைம் மேனேஜ் பண்ண முடியல, இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணது. ஸோ இது வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து மேக் பண்ணிருக்கேன். இந்த ரொட்டீனை காலையில எந்திரிக்கும் போதே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 3 டாஸ்க், எது முக்கியமான 3 டாஸ்க் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபோனை வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. சீரியஸா காலையில எந்திரிச்சோடனே நம்ம ஃபோனை யூஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பயங்கர பேட் ஹேபிட். ஆஃப்டர்நூன்ல எது ரொம்ப முக்கியமான டாஸ்கா இருக்கோ அதை முடிக்கிறதுக்கு பாருங்க. நடுவில் ஒரு ஸ்ட்ரக்சர்டான பிரேக் எடுத்துக்கோங்க. ஈவினிங்ல நீங்க என்னெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு அடுத்த நாளைக்கு நீங்க பிளான் பண்ணிக்கலாம். டூல்ஸ் ஃபார் ப்ரொடக்டிவிட்டி. டிஜிட்டலா பார்த்தா நோஷன், கூகுள் கேலண்டர், டு டூ லிஸ்ட் இது மாதிரி. நான் பர்சனலா நோஷன் கேலண்டர் நோஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கூகுள் கேலண்டர் இப்போ தான் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நான் கத்துட்டு இருக்கேன். அண்ட் நான் வந்து அதை பார்த்த வரைக்கும் ஐ திங்க் ஸோ அது கொஞ்சம் எஃபெக்டிவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சிம்பிளா டிஜிட்டலா இல்லாம சிம்பிளா வேணும் அப்படின்னு யோசிச்சா நம்ம நோட் புக் யூஸ் பண்ணலாம், ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணலாம், அண்ட் வால் பிளானர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பெஸ்ட் டூல் என்னன்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் தெரியும். பிகாஸ் நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களோட என்னென்ன டாஸ்க், உங்களுக்கு எது டூல் வந்து பெஸ்ட்டா இருக்கு அப்படிங்கிறது. இது நீங்க எப்படி பண்ணலாம்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு பிக் ஒன், எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை வந்து பிக் பண்ணி நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். How to beat procrastination. Procrastination அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கிட்ட வந்து நிறைய செய்யறதுக்கான செயல்கள் இருக்கும். ஐ மீன் டாஸ்க் இருக்கும். ஆனா நம்மளால அதெல்லாம் செய்ய முடியாது. பிகாஸ் நிறைய இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே செய்யாம உட்காந்துருக்கிறது தான் ப்ரொக்ராஸ்டினேஷன். அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாஸ்க், அதாவது பெரிய பெரிய டாஸ்க் நினைக்கக்கூடியது எல்லாத்தையும் அதுல வேற என்னென்ன சின்ன 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 டாஸ்க் இருக்கோ அந்த மாதிரி பிரேக் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களால அதை ஈஸியா பண்ண முடியும். அண்ட் 5 minute ரூல் செட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க 5 minute ரூல் வைக்கும்போது லைக் நான் 5 நிமிஷத்துல வந்து இதை முடிக்கலாம் அப்படின்னு நீங்க வைக்கும்போது அதை நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃப்ளோல நீங்க பாக்கல போயிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் பர்ஃபெக்டா ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்காதீங்க. எப்பவுமே ப்ரோக்ரஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, பர்ஃபெக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்க ப்ரொடக்டிவா வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான சைன்ஸ், அறிகுறிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கூலா இருப்பீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுல நீங்க கண்டிப்பா தெளிவா இருப்பீங்க. நீங்க முடிஞ்ச டாஸ்க் தான் உங்களோட லிஸ்ட்ல அதிகமாக இருக்கும். நல்லாவே உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். அண்ட் உங்களோட கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு பிகினர் ஆக்ஷன் பிளான் கொண்டு வந்திருக்கேன் ஒரு 7 நாளைக்கு. ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் பார்ப்போம், இது பண்ணுவோம். அதுல இருந்து நம்ம ஒரு ஆக்ஷன் பிளானை ரெடி பண்ணி அதை ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையை ஆக்சுவலா வந்து நம்ம சுத்தியும் பார்த்தோம்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்களோட லைஃப் மாறாம இருக்கிறதுக்கான காரணங்கள் ஆக்ஷன் பிளான் இல்லாததுதான். ஸோ இங்க ப்ரொடக்டிவிட்டிக்காக நான் ஒரு ஆக்ஷன் பிளான் கொண்டு வந்திருக்கேன் 7 நாளைக்கு. முதல் நாள் இப்போ ஒரு வாரத்தை இதுக்காகவே நீங்க டெடிகேட் பண்ணலாம். முதல் நாள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன லட்சியங்கள் இருக்கு அப்படிங்கறத எழுதுங்க. அந்த லட்சியங்களுக்கு நீங்க என்னென்ன செயல்கள் செய்யணும் அப்படிங்கறதையும் நீங்க பிளான் பண்ண போறீங்க. அது எப்படின்னா டே 2ல. டே 3ல பொமடோரோ டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அந்த டாஸ்க் எல்லாம் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. பொமடோரோ அப்படின்னா முதல்ல உங்களுக்கு சொல்லிருந்தேன், உங்களுக்கு எவ்வளவு நேரம் உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த டாஸ்க் முடிக்க பாருங்க. அண்ட் ஆல்சோ பிரேக் எடுத்துக்கணும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது போன் யூஸ் பண்றதோ இல்ல ஏதாவது பக்கத்துல விளையாடுறதுக்கு ஏதாச்சும் இருக்கும், அந்த மாதிரி எது இருந்தாலும் அந்த பக்கம் இல்லாம வேற ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸே இல்லாத இடமா பார்த்து உட்காந்து வேலை பாருங்க. டே 5ல வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டைம் பிளாக்கிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ண போறீங்க. காலையில 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா அப்போல இருந்தே நீங்க என்னென்ன செய்ய போறீங்க, இந்த டைம் என்ன செய்ய போறீங்க, அந்த டைம் என்ன செய்ய போறீங்கன்னு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. டே 6 என்ன பண்ண போறீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க பண்ணது எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணி பார்க்க போறீங்க. என்னென்ன பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரிங்கிறத ரிவ்யூ பண்ண போறீங்க. அண்ட் டே 7
இந்த சிஸ்டம்ல உங்களுக்கு எதை இம்ப்ரூவ் பண்ணா உங்களுக்கு டெவலப்மெண்ட் வரும் அப்படிங்கறத யோசிங்க. இல்ல இந்த சிஸ்டம்ல ஏதாச்சும் ஒர்க் ஆகல அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணாத மாதிரி இருக்கலாம். ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை பண்றதுன்னு கிடையாது. ஸ்மால் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட்டே போதுமானது. அண்ட் கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்கணும். இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க, சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் கன்சிஸ்டண்டா இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறத எளிமையாக எப்படி சொல்லணுமோ அதை சொல்றதுக்கு ட்ரை பண்ணேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நான் பேசுறது இது பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம எல்லாருமே சேர்ந்து வளருவோம். ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.